எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். அது என்னவென்றால் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் செரிகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். இதில் உள்ள ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே அடங்கியிருக்கிறது. அந்த பட்டியலில் உள்ள அத்தனை தாசர்களுக்கும் உரிய அந்த பங்கு இந்த வசனத்திலே நாம் 6ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அவர்கள் சச் எ ஃபெய்த், அப்படி ஒரு விசுவாசம் வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால், காட் இஸ் தேர், தேவன் இருக்கிறார் என்று விசுவாசம். எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலுமே கூட மிக வேகமாய் நாம் மறப்பது என்னவென்று சொன்னால், காட் இஸ் தேர், தேவன் இருக்கிறார், தேவன் உண்டு, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடுவதுதான். பிரச்சனைகள் அல்லது அவளுடைய கஷ்டங்கள், அவளுடைய விண்ணப்பங்கள் ஏராளம் இருந்தாலும் அதன் மத்தியிலே அவர்கள் பிரச்சனைகளுக்குள் மூழ்கி அதற்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கின்ற அந்த நேரத்தில், அதில் சிக்கியிருக்கிற நேரத்தில், தே ஃபர்கெட் காட். அதுபோன்ற நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை அறிந்து அவரை கிட்டி சேர்ந்த மனிதனாய் பல வருடங்கள் நான் வாழ்ந்தாலுமே கூட நிறைய டைம், சில சமயங்களிலே அப்படி ஒரு காரிருள் சூழ்நிலை அங்கே உண்டாகி ஒரு துன்பம் என்று உலகமெங்கும் ஆட்கொண்டிருக்கிறதை போன்றிருக்கக்கூடிய நமக்கு அமெரிக்க தேசத்தை போல் 40,000 பேர் மறிக்கவில்லை என்று இருந்தாலுமே கூட, குத்தாய் மறிப்பவர்கள் அங்கே இல்லாவிட்டாலுமே கூட, இன்னும் அது போன்ற ஒரு சூழ்நிலை ஒருவேளை நமக்கு இந்தியாவிற்கு இருக்கும் என்று அவர் என்று இருந்தால், உடனடியாக அதுபோன்ற ஒரு நெருக்கத்திலே அடுத்த வீட்டில் 4 பேர் மரணம், அங்கே எதற்கு 2 பேர் மரணம் என்று கூடிக்கொண்டே போகின்ற நேரத்தில், ஜனங்கள் அதுபோன்ற நெருக்கம் வருகின்ற நேரத்தில் தி ஃபர்கெட் காட், தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த விசுவாச வீரர்களுடைய அற்புதமான பட்டியலில் அந்த விசுவாச வீரர்களுக்குரிய ரகசியம் என்னவென்றால், அவள் விசுவாசித்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அது என்னவென்றால், காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார். இன் தி பிகினிங் வாஸ் காட், ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்வதை போல்தான் நாம் ஒன்று யோவான் சுவிசேஷத்தில் இதை வாசிக்கிறோம். அதை எப்படி நாம் கொஞ்சம் விவரித்து சொல்லலாம். என்னுடைய அனைத்து காரியங்களிலேயும் ஐ ஆம் வித் காட், தேவனோடு இருந்தார் என்பதுதான். அதை பாதி நேரத்தில் அல்ல, மறந்து போன ரொம்ப நேரம் கழித்து என்று இல்லாமல், அதிலேயே அவர் தேவனோடு இருந்தார். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பம் முதற்கொண்டே வித் காட், தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு பங்கு என்று சொல்வது, அதை வெகு சீக்கிரத்திலே நாம் இடைவிடாத ஒரு பங்காய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே பிரச்சனைகள் என்று ஒன்று வரும்பொழுது, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிறிய பிரச்சனைகளே ஒருவேளை ஒக்கர்த்தாவே என்று கேட்டுவிடுவார்கள். என்னோடு கூட ஒரு நண்பர் இருந்தார். அவர் சைக்கிள் சாவியை தொலைந்தால் ஓக்கத்தாவை என்று சைக்கிள் சாவிக்கு அவர் ஒரு வேண்டுதல் செய்வார். ஒரு சிறிய அவருக்கு ஒரு 100 ரூபாய் அவசியம் என்றால் ஓக்கத்தாவை என்று அவர் கேட்பார். இப்படியெல்லாம் அவர்
சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கூப்பிடுகிற அவர் ஒரு சமயம் ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்த பொழுதும் ஹி காட் ட்ரவுண்ட் தேர், அவர்களை மூழ்கி விட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு நாத்திகனை போல் அவர் போய்விட்டார். இன்னும் நான் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை, நான் அப்படி ஒன்றும் நான் உயர்த்தி நியாயம் தீர்ப்பதற்கு நான் ஒரு பொருட்டல்ல. ஆனால் மனுஷர்கள் ஒரு வெள்ளம் போன்ற ஒரு சூழ்நிலை வந்த நேரங்களிலே தே ஃபர்கெட் காட், தேவனை மறந்து விடுகிறார்கள். அங்கே எழுதப்பட்ட அத்தனை அந்த பழைய ஏற்பாட்டு தாசர்களும் விசுவாசம் உள்ளவர்கள். அவர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. 39ஆம் வசனம், தங்கள் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். என்ன நல்ல சாட்சியை பெற்றிருந்தார்கள்? சாட்சியுடைய விளக்கம் என்பது வேறு. என்னென்ன விளக்கங்கள் என்று சொல்கின்ற நிகழ்ச்சியில் அங்கே இருந்தாலுமே கூட அவர்கள் பெற்ற நல்ல சாட்சி என்னவென்றால் they were with God, தேவனோடு இருந்தார்கள். அவர் ஆதியிலிருந்தே என்ன நடந்த போதிலும் ஆதியிலிருந்தே தேவனோடு இருந்தார்கள். மோசே பாதி வழியிலே அவன் தேவனை தேடி அவன் செங்கடலிலே பாதியை மூழ்கி பாதி வெளியே வந்தான் என்று இல்லை. ஃப்ரம் தி பிகினிங் துன்பம் வந்து அந்த வேளையிலே பின்னால் எகிப்தியர்கள் முன்னால் செங்கடல் என்ற அந்த நேரத்தில் ஹி சாட் காட், தேவனை அவன் தேடினான். ஃப்ரம் தி பிகினிங் ஹி வாஸ் வித் காட், ஆதி முதற்கொண்டு அவர் தேவனோடு இருந்தார் என்று சொல்கின்ற அற்புதமான அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பதைப் போலவே அது என்னுடையதான் வைத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரம் தி பிகினிங் எந்த சூழ்நிலையிலையும் அது சிறியதோ அது பெரியதோ, குறிப்பாய் பெரிதான கிரியைகள் என்று வரும்பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒன்றும் சிறிதான விஷயத்தை ஒன்றும் அங்கே எழுதவில்லை. அவர் மண்மேட்டை உடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. எரிகோவினுடைய மதிலை, ஒரு தேசத்தினுடைய மதிலை அவர் உடைத்தார். அவர் ஒரு சிறிய ஒரு பூனையை அவர் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. சிங்கத்தின் வாயை அவன் பிளந்தான். அவன் யோர்தான் நதியை அவன் விலகச் செய்தான் என்றெல்லாம் வருகின்ற பெரிய அது போன்ற சஞ்சலமான காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் ஃப்ரம் தட் பிகினிங், அந்த ஆர்வம் முதற்கொண்டே வி மஸ்ட் லேர்ன், ஒன்றை அறிய வேண்டும், வி மஸ்ட் பி வித் காட். எனவே அவர் அங்கே கூறுகிற அந்த விசுவாசம் என்றுடைய வார்த்தையினுடைய பொருள், அவர்கள் தேவன் தங்களோடு இருக்கிறார், தங்களை விட்டு விலகவில்லை, அவரோடு இருக்கிறார், தங்களுக்கு உண்டு என்று அவரை மறக்காத ஒரு ஜனம். ஆகையினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வந்து பலத்த கிரிகளை அவர் செய்தார். இந்த ஜனங்கள் இங்கே லிஸ்ட்டிலே போடப்பட்ட இந்த ஜனங்கள் செய்ததெல்லாம் காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார். மோசே தேவனுடைய வழியிலே அவன் அறிந்தான். ஆனால் இஸ்ரவேலர்களோ அவருடைய கிரியைகளைத்தான் கண்டார்கள். வழி என்று சொல்வதெல்லாம் இயேசு சொன்னதை போல் ஐ ஆம் த வே, நானே வழி என்று சொல்கின்ற அவரைத்தான் தேடினான். எப்போதும் முகங்குப்புறம் விழுந்ததெல்லாம் அவன் சந்த குணம் உள்ளவன் என்ற இடத்திற்கு பெயர் என்ன, வாயை மூடி கொண்டு இருப்பது என்று இல்லை. அவன் பார்வனுக்கு முன்பாக அப்படி ஒரு சவால் விட்டு அவனை அனுப்பும்படி அவர் கேட்கிறான். அங்கே சாந்தமாக வாய மூடி அவன் இருந்தான். அவன் அழைத்து அவன் கூப்பிடுகிறான். அவன் ஜனங்களை பார்த்து அவன் எச்சரித்தவர்களை பார்த்து புத்தி சொல்லும் பொழுது சாந்தமாக அவன் இருந்து விட்டான். எக்காலத்தும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு எச்சரிப்பு அவன் விடுக்கிறான். சொந்த குணம் என்று கூறுவதெல்லாம் ஐ டு நத்திங், நான் ஒன்றும் நானாக செய்வதில்லை, நான் தேவனுடைய முகத்தை தேடுகிறேன். அவருடைய சமூகத்திற்கு முன்பாக அவன் போய் விழுந்தானே, வைவதைத்து இருந்தான் என்று இல்லை, அவன் போய் சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தானே, ஓ தேவனே என்று அவன் கெஞ்சினானே. அந்த 6 லட்சம் புருஷர்களுக்காக அவன் தேவனுடைய சமூகத்திற்கு போய் விழுந்த அந்த பகுதி தான் ஹி மேட் ஹிம் ஹம்பிள், தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின சாந்த குணம் உள்ளவனை அவனை மாற்றியது. இந்த பூமியிலே இப்படி ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று ஏன் சொன்னார் என்றால், அப்படி மக்களுடைய முரட்டாட்டங்கள், அவர்களுடைய பீதிகள், அவருடைய பயங்கள், அவருடைய எதிர்ப்புகள், அவர்களுடைய
எத்தனையோ விதமான விரோதங்கள். தேவனே பார்த்து அவனை மோசையை கண்டு, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விடு, தள்ளி கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் அவர்களை ஒரு வகையை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, ப்ளீஸ் ஓ கர்த்தாவே என்று அவன் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக விழுந்து கிடந்தானே. தேவனே அப்படி ஒரு ஆச்சரியமடைந்தார். மோசை மரித்த பொழுது, அவரை மரித்த பொழுது அந்த மரணத்திலே மோசேயுடைய உடலை இந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு தரவில்லை. இந்த முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களுக்கு என் தாசனை கொண்டு வந்து வைப்பதா? இவள் அடக்க ஆராய்நிலை கொண்டு நான் வைப்பேன். சதா முரட்டாட்டம், எப்பொழுது பார்த்தாலும் இவர்கள் கீழ்ப்படியாமை, என் தாசனை அவர்கள் செய்த நிந்தனை. ஆகவே அவர் மலையின் மேல் அவர் அழைத்து சென்று தானே போய் அடக்கம் செய்து வைத்து விட்டார். அப்படி ஒரு தாசன், அப்படி ஒரு நல்ல ஒரு சாந்த குணம் உள்ளவன். எனவே அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பலனை அவள் காணவில்லை. ஜெபம் என்று கூறுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னார். என்னவெல்லாம் ரகரகமாய் ஜெயித்தீர் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஜெபத்தை ஒரு சொன்ன பொழுது பாயிண்டாக என்னமோல்லாமல் சொல்லி ஏராளமாக ஜெபித்து முடித்தவுடன் ஒரு 20 மினிட்ஸ் அவர் ஜெபிக்கிறார். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, பாயிண்ட் 5, பாயிண்ட் 6 ஜெபி முடித்தவுடன் அந்த பாஸ்டர் அவரை மெச்சி கொள்கிறார். எப்பா எப்படி நன்றாக ஜெபித்தீர்கள், எப்படி நீங்கள் விவரித்து ஜெபித்தீர்களே அப்பா, ஆச்சரியமாக இருந்தது என்றவர்கள் மெச்சிக்கொண்டார்கள். அதுவாக தேவன் நம்ம இடத்துல ஒரு எதிர்பார்க்கிறார். நோ, அப்படி நீங்கள் விவரித்து கூறி நீங்கள் செய்கின்ற ஒரு ஜெபம் என்று கூறுவதில்லை. அது புத்திக்குரியதாக அது மாறும். வேண்டியது என்னவென்று சொன்னால், காட் இஸ் தேர், என் ஆண்டவன் அங்கே இருக்கிறார், அவர் எங்களை விட்டு விலகி போகவில்லை. எவ்வளவு கொடிய இருளாக இருந்தால் என்ன, சின்ன இருளாக இருந்தால் என்ன, அல்லது கொடிய இருளாக இருந்தால் என்ன, எங்கள் ஆண்டவர் ஒளியாக இருக்கக்கூடியவர். எந்த இருளுக்கும் அவர் ஒளி போதும் என்று எண்ணினவர்கள். ஃப்ரம் த பிகினிங், சூழ்நிலையினுடைய ஆரம்பத்திலிருந்தே வித் காட், அவன் ஆதியிலே அல்லது அந்த ஆரம்ப நிலையிலே தேவனே நம்பி அவரை உண்டென்று இருந்து அவரோடு இருந்தான். ஆகவே அங்கே அடுத்தது எழுதியிருக்கிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவர் தெய்வம் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எனவே விசுவாசம் என்பதனுடைய மேன்மை என்ன? தேவனிடத்திலே அவன் கிட்டி சேர்ந்து மை காட் இஸ் தேர், என் ஆண்டு உண்டென்று அவன் அறிந்திருக்கிறான். இரண்டாவதாக he seek after him, அவரை தேடுகிறான். ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம் என்னவென்று சொன்னால், சூழ்நிலையின் மத்தியிலே பாயிண்டாக நீங்கள் ஜெபித்ததற்கு பதிலாக, ஓ காட் பீ இன் அவர் மிஸ்ட், எங்கள் மத்தியிலே வாரும். we don't know how to pray, எங்களுக்கு எப்படி ஜெபிப்பதென்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. இந்த காரியத்திற்கு என்ன விடுதலை என்று அறிந்து நாங்கள் உம்மிடத்திலே முன்கூட்டி கொண்டு வந்து நாங்கள் ஜெபத்தை வைத்து அதை பதில் பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நோ யூ கேன் டூ எனிதிங், எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யக்கூடும். எங்கள் சிந்தைகள் வேறு, உம்முடைய சிந்தைகள் வேறு. ஆகவே நாட் த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டை வைத்து நாங்கள் ஜெபிப்பது என்று இல்லை கர்த்தாவே. we seek after you, உண்மையே நாங்கள் தேடுகிறோம். ஹல்லேலூயா. இது போன்றவர்களுக்கு தான் அவளுடைய ஜெபங்களுக்கு அவர் பலன் தருகிறார். தம்மை தேடுகிறவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதற்கே ஜெபம் என்று பெயரிட வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அந்த விசுவாசத்தை, எங்களுக்கு தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, இதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய ரகசியமாய் எப்போதும் அங்கே இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 நாம் வாசிக்கும் பொழுது அவர் கூறுவார். பிலிப்பியர் 4:6 அவர் கூறும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று கூறுவார்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தட்ஸ் இனஃப். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்பதனுடைய பொருள் என்ன? நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தல் என்றால் பொருள் என்ன? நான் வகை வகையாக என் கவலைகளெல்லாம் அடுக்கி வைக்க வேண்டும் என்பது இல்லை. அவைகளை அவன் ஏன் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை? தேவன் உண்டென்று அறிந்திருக்கிறான். ஐ ஹவ் கான். எனக்கு தேவன் உண்டு. ஆகவே என் கவலைகளை நான் எப்படி லிஸ்ட்டு போடுவேன்? ஒரு ஒரு ஜெபத்தில் இவ்வாறு சொன்னார், ஓ கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தில் சஞ்சலம் உண்டு, வேதனை உண்டு, துன்பம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகிறாரே. அது எத்தனையோ விதவிதமான வார்த்தைகளை வைத்து எல்லாம் அவர் தங்களுடைய கஷ்டத்தை வகையறுத்து சொல்லிக்கொண்டே போகிறார். வேதம் சொல்வது என்னவென்று சொன்னார், தேவன் உண்டென்று. இந்த சகல துன்பத்தின் மத்தியிலும் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு பகுதி என்னவென்றால், தேவன் எங்கே உண்டு. ஐ டோன்ட் ஃபர்கெட் காட். தேவனை மறப்பதில்லை. ஆகவே அவரை நாடி அவரை தேடுகிறவன் அவர் வந்தவுடன் அவரிடத்திலே அவன் தெரியப்படுத்துகிறான். ஹி மேக் இட் நோன். ஒரு சூழ்நிலையிலே நாம் நடந்த நிகழ்ச்சிகளை சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்வதொன்றும் தவறில்லை. ஆகிலும் ஒரு முறை ஆண்டவர் சுகமாக்க வேண்டுமென்று இருந்த ஒரு பிள்ளைக்கு அவன் ஜெபம் செய்யும் பொழுது பெருமூச்சு விட்டு என்று எழுதியிருக்கிறது. வானத்தை எண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அந்த அந்த வியாதியஸ்தனை அவர் தொட்டு காதுகள் ஊமை பேசும்படி, காதுகள் கேட்கும்படி அவர் ஜெபம் செய்து அவன் விடுதலை அவன் பெறுகிறான். அதுபோன்று என்னுடைய எல்லா ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் என்னுடைய ஜெபத்தை வேண்டுதலையும் நான் எப்படி தெரியப்படுத்துவது? நாட் த லிஸ்ட். பெரிய லிஸ்ட்டு ஒன்றும் இல்லை. அவர் வந்துவிட்டார். அவரிடத்தில் ஐ ஜஸ்ட் மேக் இட் நோன். என்னை நான் முன்பாக வைத்து நான் நிற்கும் பொழுது ஹீ நோ எவ்ரி திங். யோபு இவ்வாறு சொல்லுவார், God knows every detail of things what is happening to me. என் வாழ்க்கையிலே நடக்கிற சிறு சிறு சம்பவங்களையும் He knows. நீங்கள் அஞ்ஞானிகளை போல் ஏன் இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போடுகிறீர்கள்? இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு தர வேண்டுமா? கால் அப்பான் மீ, என்னை கூப்பிடுங்கள். நீங்களோ பை ஃபெய்த், விசுவாசத்தோடு நீங்கள் வந்து அப்பா அப்பா பிதாவை, பரமண்டலுக்கு பிதாவை என்று நீங்கள் கூப்பிடுங்கள். இந்த அஞ்ஞானிகளைப் போல் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அவர்களுக்கு நீண்ட ஜெபம் செய்து பட்டியலை போட்டுவிட்டால் கடவுள் கேட்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் இருக்கலாமா? உங்களுக்கோ ஐ ஆம் யுவர் காட். நான் உங்களுடைய தேவன். உங்களுடைய தேவை என்னதென்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆகவே ஒரு பெரிய பட்டியலை வைத்து அல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு பட்டியலையும் கவலைப்படாமல், ஒரு ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஒருவர் சொன்னார், ஆனால் இந்த பாயிண்ட் ஜபிக்க விட்டுவிட்டோமே என்று சொல்கிறார். அது என்னவென்றால், கூட்டத்திலே மழை பெய்யக்கூடாது என்று ஜெபம் பண்ணவில்லையா? நாங்கள் மறுபடியும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். இதை நீங்கள் சொல்லி ஜெபிக்காவிட்டால் மழை வந்துவிடும் என்ற அர்த்தமா? கூட்ட நேரத்தில் இன்னும் அவர் எண்ணுவதில்லை. இந்த பிரஜாதியிலே போகுது, திரும்ப திரும்ப நீண்ட பட்டியலை ரெப்பட்டேட் பண்ணி அதை இது என்று ஒன்றாகி சொல்லிவிட்டார். இறைவன் கேட்பார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். நீங்களோ அந்தரங்கத்திலே போய் உங்களை காண்கிற பிதாவிடத்திலே போய் ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்கோ யூ ஹவ் காட், உங்களுக்கு தேவன் உண்டு. விண்ணப்பங்கள் என்று யாருக்குத்தான் இல்லை? நீங்கள்
ஒரு வீடு என்று வைத்தோ, இல்லை ஜெப கோபுரம் என்று வைத்தோ, ஜெப உச்சாணி என்று வைத்தோ ஒன்று ஆரம்பித்து விட்டால் ஃபோனில் வரக்கூடிய ஜெப ஆலோசனைக்கு பஞ்சமா, கடிதத்திற்கு பஞ்சமா? எந்த கடிதத்தை அவன் பிரித்து பார்க்க முடியும்? கொட்டி வைத்து மொத்தமாக கையை வைத்து இத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடும் என்று கேட்பது தவிர இவர் என்ன அவர்கள் செய்யக்கூடும்? ஜனங்கள் அவ்விதமாய் தே ஃபர்கட் காட், தேவனை மறந்துவிட்டார்கள். விசுவாசம் என்பது எனக்கு தேவன் உண்டு என்று விசுவாசிப்பது தான். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கப்பலே தட்டி இரண்டாய் கிளியக்கூடிய நேரம் வந்தாலும், நான் கப்பலிலிருந்து தூக்கி எறியப்படுகின்ற ஒரு நேரம் கூட வந்துவிட்டால், ஐ ஹாவ் காட், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். அவன் ஓ காட் வேர் ஆர் யூ, எங்கே என்று கேட்டுதான் இருப்பானே அல்லாமல், பாரும் ஆண்டவரை, இந்த கடலை பாரும், இந்த சீரும் சீற்றத்தை பாரும், முக கவலை இல்லை என்று வரிசையாக லிஸ்டெல்லாம் போட்டுக்கொண்டு அவன் இருக்க மாட்டான். ஹி வில் சீக் காட், தேவனை தேடுவான். அதுபோன்ற ஒரு இடத்திற்கு அவன் வரும்பொழுது தான் ஹி மேக் இட் நோன் டு காட், தேவனுக்கு அவன் தெரியப்படுத்துகிறான். அவன் தேவனிடத்திலே ஹி பிக் அப் த ஃபோனை எடுத்து தெரியப்படுத்துவதை போல் ஒரு பிரதர் 1/2 மணி நேரம் ஒருவருக்கு ட்ரை பண்ணினான். ஸோ இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான காரியம் அவருக்கு நான் சொல்ல வேண்டும். போட்டுக்கொண்டே இருக்கிறான், எடுக்கவே இல்லை. சடன்லி ஹி பிக்கப், அவன் எடுத்த உடனே, அப்பா 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து விட்டாயே, உனக்கு காரியம் தெரியுமா, இப்படி இல்லாம் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் ரிங் அடித்துக்கொண்டே நான் இருந்தேன் என்று சொல்வதால் முடிந்து விட்டதான்? 1/2 மணி நேரம் ரிங் போட்டு விட்டேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டு போவதா? அல்லது வெறும் ரிங் போட்டுவிட்டு எந்தையாவது பேசிக்கொண்டே இருப்பதா? ஹி ஹஸ் டேக்கன் த ஃபோன் எடுத்து விட்டான். ஐ மேக் இட் நோன். ஒரு பெருமூச்சு கூட போதும், வேசு விட்டதே போல். அப்பா, ஓ காட் தேங்க்யூ, ஓ நல்ல ஆண்டவரே நன்றி என்று ஒரு பெருமூச்சு விட்டால் போதும். அந்த பெருமூச்சில் கலந்திருக்கிற உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் அவர் கேட்க மாட்டாராம். நீங்கள் குறை சொல்கிறவர்களாக இருந்தால், ஆண்டவரிடத்திலே போய் ஏராளமான கவலைகளை நீங்கள் அள்ளி வைப்பவர்களாக இருந்தால், யூ வில் ஹவ் லாங் பெட்டிஷன் வைத்திருப்பீர்கள். பட் இஃப் யூ நோ தட் காட் இஸ் தேர், என் தேவன் அங்கே இருக்கிறார் என்று அறிந்தவர்களாக இருந்தால், அவரை தேடினவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பலன் உண்டு. இதுபோன்ற அற்புதமான ஒரு பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது, நீங்கள் கோட்டு ப்ரேயர், நீங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் போகிற நேரத்திலே கடகடென்று வருவதெல்லாம் விண்ணப்பங்கள் தான். கடகடென்று வருவதெல்லாம் எல்லா கவலைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? இந்த கவலைகள் தேவனை விட்டு என்னை மறைக்கிறது. ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த பெட்டிஷனும் வைக்கப் போவதில்லை என்று கவலை ஒன்று த்ரோ இட் அவே. ஜீசஸ், ஐ டோன்ட் வாண்ட் தட். இந்த கவலை ஐ டோன்ட் வாண்ட் தட். இந்த இதுவும் வேண்டாம். இந்த பிரச்சனை ஐ டோன்ட் வாண்ட் தட். அவன் இப்படி செய்ய போகிறான், ஐயோ அதுவும் வேண்டவே வேண்டாம். நாளைக்கு என்ன செய்வேன், நோ ஐ டோன்ட் வாண்ட் தட் என்றெல்லாம் கவலையெல்லாம் அவன் தூக்கி எறிந்து விட்டு ஃபைனலி கடைசியாக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்று நான் பார்த்துருக்கிறேன். சில சமயங்களிலே நான் மனதில் எழும்புகின்ற கிறிஸ்துக்கு விரோதமான அந்த கவலைகள் வரும்பொழுதெல்லாம் அதை சிறைப்படுத்தி தூக்கி எறிந்து போடுவதற்கு சில நேரம் 1/2 மணி நேரம், இன்னும் எல்லோருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுவதில்லை. எனக்கு இருந்திருக்கிறது அப்படி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். ஒரு முறை காலையிலேருந்து மதியத்திற்கு தாண்டி போய்விட்டது. how many hours என்று எனக்கு தெரியவில்லை. ஃபைனலி ஐ see God there. தேவனை அங்கே நான் கண்டேன். கவலை இருக்கும் இடத்தில், ஏராளமான பெட்டிஷன் இருக்கும் இடத்தில் அவர் வரமாட்டார். அவ்விடத்தில் சேருகிறவன், அவ்விடத்தில் ஜெபம் பண்ண வந்தவன், எனக்கு ஆண்டவர் உண்டு, அவர் எங்கே என்று தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். அங்கே வந்து நிற்பார். என்ன கொடுப்பார் என்பதெல்லாம் இல்லை, கொடுக்கிறவர் இருந்தால் போதாதான். that is more than enough. எல்லாவற்றுக்கும் போதுமானது. எத்தனையோ உண்டியலில்லை சில அஞ்ஞானிகள் போடுகின்ற காணிக்கைக்கு முகாந்திரங்களை அவர்கள் கூறுவார்கள். அது என்னவென்றால், நான் எண்ணியதைப் போலவே
என்னுடைய 8 வயலிலே இவ்வளவு விளைந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு இருப்பதெல்லாம் என்ன கொடுப்பார் இறைவன்? இந்த 8 வயலிலே எனக்கு கிடைத்த விளைச்சலிலே ஒரு 1000 மூட்டை நெல்லிலே ஒரு 4 மூட்டை நெல்லை நான் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் நெல். அதைத்தான் கேட்டான். அவன் தேவனையாக தேடினான். அவன் தேவனை தேடாமல் இருந்தாலும் கூட நெல் கிடைத்திருக்கும். இந்த யாக்கோவுக்கும் நெல் கிடைத்தது, பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியாண்டிக்கும் நெல் கிடைத்தது, அங்கே இருக்கக்கூடிய சுல்தானுக்கும் நெல் கிடைக்கத்தான் செய்தது. அதை அவன் பார்க்க வேண்டாமா? வித்தியாசம் என்னவென்றால், ஃப்ரம் த பிகினிங் ஐ ஆம் வித் காட், ஆதியிலிருந்து இருந்தே நான் தேவனோடு இருந்தேன் என்று அந்த பிரச்சனையின் நேரத்தில் வி மஸ்ட் பி வித் காட், தேவனோடு இருந்திருக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற பலன் எல்லாம் கொடுக்கிறவர் வருவார், அவரே வருவார். புதிய உடன்படிக்கையினுடைய மிக சிறந்த பாக்கியம் என்னவென்று தெரியுமா? பொக்கிஷம். அதெல்லாம் பொக்கிஷம். எபிரேயரில் எழுதி வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை எத்தனை பேர் படிக்கிறார்கள்? அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் பாக்கியம். நான் இஸ்ரவேலுக்கு செய்கின்ற புதிய உடன்படிக்கை என்னவென்றால், நம்முடைய பாவங்களை நான் மன்னித்து அதில் நான் நினைக்க மாட்டேன். தட்ஸ் ரைட். பாவமே தேவனை நம்மை பிரிக்க நடிச்சவர், அதை அவர் எடுத்து விடுகிறார். பின்பு அந்த புதிய உடன்படிக்கை மேலான ஸ்லாக்கியம் என்னவென்றால், சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். ஒருவரும் அவனிடத்தில் போய் கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல தேவையில்லை, அவர்களே கர்த்தரை அறிவார்கள். அப்படியே நாம் காண முடிகிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னவர்களை என்னுடைய நிலையை போய் பாருங்கள். சஞ்சலம் சஞ்சலம் வேதனை எல்லோருக்கும் போல்தான் இவர்களுக்கு வருகிறது. ஆனால் இவரிடத்திலே தேவன் இல்லை. அவரிடத்திலே தேவன் அங்கே இல்லாமல் இருக்கிறார். எனவே தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற பலன் எல்லாம் தன்னையே தருகிறார் என்பதுதான். அதுபோன்ற ஒரு நிலையிலே நீங்கள் இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் வைத்து ஒரு நீண்ட ஜெபம் செய்திருக்கலாம். உங்களிடத்திலே கொடுத்திருந்தார். ஆண்டவரே, இருப்பது எத்தனை பேர் தெரியுமா? 5000 பேர். இந்த 5000 பேருக்கும் வயிறார சாப்பிட வேண்டும். பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பெண்கள், ஐயோ அவர்களுக்கெல்லாம் எத்தனை சாப்பிடுவார்கள் எனக்கு தெரியவில்லை, அவ்வளவும் தர வேண்டும். தெய்வமே, இதை எப்படி கொடுப்பீர் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக இவங்களுக்கு தர வேண்டும். எல்லோருக்கும் குறைந்தது வயிறார இல்லாவிட்டாலும் ஆளுக்கு 2 ரொட்டியாவது எப்படியா கிடைக்க செய்ய வேண்டும். நீ வானத்திலிருந்து கொட்டுகிறோ என்று கூட பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், பார்க்கலாமோ என்று யோசிக்கிறோம். என்னெல்லாம் இவர்கள் இப்படியெல்லாம் வர்ணனை செய்து யோசித்து தங்களுடைய ஜெபத்துடைய விண்ணப்பத்தை கூட்டிக் கொண்டே அவர் போனார். என்ன இருக்கு தெரியுமா? அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அல்லேலூயா. நீங்கள் வானத்தை பார்ப்பது என்பது வேறு, அண்ணாந்து பார்ப்பது என்பது வேறு, எட்டி பார்ப்பது என்பது வேறு. வானத்தை தாண்டி தேவனை பார்ப்பது என்பது வேறு. ஜீசஸ், இயேசு தேவையினுடைய கொடூரமான தேவை, சாதாரண தேவையில்லை. இன்றுள்ள உலகத்தினுடைய பொருளாதார நிலை சீரழிந்து விட்டது என்று நாம் எண்ணுகிறோமே. தமிழ்நாடு படுமோசம் சீரழிந்து கிடக்கிறது என்று பேசுகிறோமே. அது போன்ற நிலைதான் இயேசு சந்தித்த 5000 பேர் கொடுப்பதற்கு எவ்வளோ இருக்கிறது? வெறும் 5 ரொட்டி 2 மீன்கள் ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கிறது, அவ்வளோதான் இருந்தது என்று வருகின்ற பொருளாதார பின்தங்கின நிலையிலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஹி சாட் காட், தேவனை தேடினார். அவர் சும்மா மேலே பார்த்து இருந்தில்லை, அண்ணாந்து பார்த்து ஹி பீப்ட் இன்டு தி ஹெவன், அப்படி ஊடுருவி பரலோகத்தை அவர் கண்டு, ஹி சா ஹிஸ் ஃபாதர், பிதாவையை கண்டார். தட்ஸ் இனஃப், போதும், அவ்வளவுதான். அடுத்து என்ன சொன்னார்? பொங்கல் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். ஒரு பொருளாதார மந்த நிலையும் அங்கே அவர்களை ஆட்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எந்த தெய்வதாசனுக்கும் அவர் எந்த குறைச்சலிலேயும்
இது போன்ற அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். தன்னை தேடியவர்களுக்கு தன்னையே தந்து பலனாய் கொடுத்து ஆசீர்வதித்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பிரியாணியாக மாற்றவில்லை. அதே 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தே திருப்தியாய் சாப்பிடும்படி, எல்லோரும் திருப்தியாய் சாப்பிடும்படி செய்கின்றாரே. பொருளாதார சீர்கேட்டை உலகம் பேசிக்கொண்டாலும் தாசர்களுக்கு அது ஏற்படுவதில்லை, தாசனுடைய குடும்பத்திற்கு ஏற்படுவதில்லை, அவர்களுடைய சபைக்கு ஏற்படுவதில்லை. இதெல்லாம் எப்படி என்று கேட்டு, எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் ஐயா, அவர் எங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்றால் அதை கூட நம்புவதற்குரிய கிறிஸ்தவர்கள் இல்லை. அது எப்படி நடந்தது? அது எப்படி அந்த 5 அப்பம் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது? எப்படி அந்த கூடையிலே வந்து விழுந்தது? அதெல்லாம் நம்புவது போல் இல்லையே என்று தான் எண்ணுகிறார்களே அல்லாமல், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அது ஏனென்றால் ஃப்ரம் த பிகினிங், எந்த சூழ்நிலையிலேயும் தே ஆர் நாட் வித் காட், தேவனோடு இருப்பதில்லை. அதிலே அவர் ஆதிமுதல், அவர் ஆரம்பத்திலே ஃப்ரம் த பிகினிங் ஹி வாஸ் வித் காட். அதுபோன்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தவர்கள், அவரையே எல்லாவற்றுக்கும் தேடினவர்கள். கொண்டு வாருங்கள் வைத்து அண்ணாந்து பார்ப்போம் என்று தேவனை அண்ணாந்து பார்த்து விட்டவர்கள். காட் பிளஸ் இன், தேவனை ஆசீர்வதிக்கிறார். அதுபோன்று லாசருடைய கல்லறைக்கு முன்பாக அவர் நின்ற பொழுதும், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலேயும், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அவரை கொண்டு வந்து நிறுத்தியது ஒரு கல்லறை. 4 நாட்கள் புதைத்து வைத்த கல்லறை. அதை அவர் திறக்க சொல்லிவிட்டு, என்னடா இது, என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது, இயேசு செய்ததெல்லாம் வெரி சிம்பிள் திங்ஸ், எளிய காரியம் செய்தார். அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து, கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். நல்ல ராகம் ஆக இப்படி பாடி விடுகிறார்கள். அவள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாளாவது கண்களை ஏறெடுத்து பார்த்துருப்பார்களா? பீப்பிங் இன்டு காட், தேவனிடத்தில் அப்படி கண்களை ஏறெடுத்து அவ்வளவுதான் செய்தார். அவன் லாசரு என்ன, அவரை உயிர்த்தெழுதல் என்று சொன்னவர், அத்தனை பேரையும் எழும்ப வேண்டுமானாலும் எழும்ப செய்ய வல்லவர். லாசருவை என்று பெயர் சொல்லி அழைத்ததுக்கு காரணம், இல்லை என்றால் எழுந்து வா என்று சொன்னால் எல்லா பிரேதங்களும் எழுந்து வந்திருக்கும். காரணம் என்னவென்றால், அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து பழகியவர். ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். தம்மை தேடியவர்களுக்கு அவர் தம்மை கொடுத்து பலன் அளிக்கிறவர். சங்கீதத்தில் இதை நீங்கள் பார்த்தால் மிக ஆச்சரியமான வசனங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் அவர் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், சூழ்நிலைகள் அங்கே ஏராளம் வந்த பொழுது அவர் 34:4 அவர் கூறுவார், நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன் என்றவர் கூறுகிறாரே. எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த ஆதி பக்தர்களைப் போல் கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தரை தேடுவதில்லை, அதற்கு பதிலாக ஒரு பெட்டிஷன் வைத்திருப்பார்கள். பெரிய ஒரு நீண்ட பட்டியல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொன்னால் ஒரு 101 கவலைகளோடு வருவார்கள், 101 பெட்டிஷனோடு வருவார்கள். அவர் அவங்க சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அல்லேலூயா. பாருங்கள் என்ன செய்தார் என்பதை விட ஆச்சரியமான ஒரு பகுதி இருக்கிறது. எல்லா பயத்துக்கும், நான் 1 or 2 அல்ல, எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எந்த தாசர்களுக்கும் கிடைக்கிற பங்கு அதுதான். சூழ்நிலையை விட சூழ்நிலையால் விளைகின்ற ஒரு பயம் இருக்கிறது, அச்சம் என்று இருக்கிறது. அதை அவிசுவாசத்திற்கு விரோதமான, தேவனை கிட்டிச் சேருவதற்கு விரோதமானது என்று தெய்வம் அறிந்திருக்கிறபடினால் அவனை முதலாவது நீங்களாக்கி விடுவதெல்லாம், எல்லா பயத்திற்கும் அவனை நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எவ்வளவு கவலை அவன் வைத்திருக்கிறான், எவ்வளவு பயத்தை வைத்திருக்கிறான். ஒரு பயம் இல்லை, எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டான். அச்சமற்றவன். அச்சம் என்பது மடமையடா, அது அஞ்சாத திராவிடன் உடைமை என்று சொல்வதெல்லாம் பொய். பாட்டிற்கு எழுதலாம், பாட்டிற்கு புலவன் எழுதுவதற்கு தான் புலவனுக்கு பெயரே
பொய்யை எழுதுவன் தான் புலவன். சந்திரனை பிடித்து இங்கே கொண்டு வரலாம் என்று அவன் பாடுவான். அவன் புலமைக்கு பாடுகிறான். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த அச்சத்தை குறித்து நான் அதிகமாக யோசித்து நான் வாழ்ந்த அந்த தேவனை நாடின நாட்களிலே, ஆண்டவரே இந்த பாடல் தப்பாக எழுதிவிட்டான், அவன் திராவிடன் உடைமையாயது அச்சம் என்பது மடமை என்று சொல்வது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், உங்கள் இறுதியும் கலங்க வேண்டாம் என்று சொன்ன ஓ கர்த்தாவே, அது என்னுடைய உடைமை அல்லவோ. ஆகவே ஜென்மத்திற்கு இனி வரும் நாட்களிலே, என்னுடைய கல்லூரி நாட்களிலே யாதொன்றுக்கும் அஞ்சப் போவதில்லை, ஒன்றுக்கும் இல்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை தேடினேன், தேடுகிற மனுஷன். ஆகவே எனக்கு செவி கொடுத்தீர் என்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் நெஞ்சிலே பயம் இல்லை. ஜெபித்து வெளியே வரும்பொழுது பயமெல்லாம் கரைந்து போய்விடுகிறது. ஏனென்றால் நீர் வந்தீர், செவி கொடுத்தீர், எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி அதை நீக்கிவிட்டு ரட்சித்து விட்டீர். பின்பு அவர் அந்த 6ஆம் வசனத்தில் எப்படி அவர் கூப்பிடுவார், இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா. நான் கூப்பிட்டவுடன் வருவர் அல்ல. ஒரு ஆஃபீஸர் காலிங் அனுப்பினவுடன் அந்த பியூன் வருவதற்கு 1 நிமிடம் லேட்டாகிவிட்டது. கூப்பிட்டுடன் ஏண்டா வரலை என்று அவர் திட்டுகிறார். அப்படி கூப்பிடுவதில்லை, அவன் மேனேஜர் கூப்பிடுவதை போல அவன் கூப்பிடுவான். நோ, கெஞ்சுவான், கர்த்தாவே என்னிடத்தில் வாரும், கிட்டிச்சேரும். பெட்டிஷனெல்லாம் நான் வைத்திருக்கவில்லை ஆண்டவரே, தேட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, என்னென்னோ பெட்டிஷன் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் ஒரு ஏழை என்று தன்னை தாழ்த்தி அவனை ஆராய்ந்தாலும் முன் மண்டியிட்டு, ஒருவர் சொன்னார், ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர், எனக்கு மண்டியிட்டு பழக்கமில்லை என்று கூறினார். அட்லீஸ்ட் முகத்தை கீழே கவிழ்த்தாது இருக்கலாமா? இன்னும் ஐ வில் சிட், நான் உட்கார்ந்து மட்டும் தான் ஜெபம் செய்வேன். மண்டியிட்டு பழகாது. அவன் பூமியிலே அவன் பெரிய ஒரு ஆஃபீஸரான், உட்கார்ந்து தான் ஜெபம் செய்வாரான், மண்டியிட்டு ஜெபம் செய்ய முடியாதான். தன் ஜனம் தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட கடவர்கள் என்று எழுதியிருக்கிறதே, மண்டியிட்டு தாழ்த்தி முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிலாம் மண்ணோடு மண்ணாய் நாவை புழுதிலே வைத்து ஜெபம் செய்கிறோம் தான். எங்களால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, நீர் வாரும். நான் யார்? ஒரு ஏழை. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு வீடு இருக்கலாம், ஒரு காரு இருக்கலாம், ஒரு சம்பாத்தியம் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் என்ன ஆண்டவரே, இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு இதுவாக வேண்டும், நீர் வேண்டும். ஃப்ரம் த பிகினிங், ஆரம்ப நாட்களிலிருந்தே அதிலே அவர் தேவனோடு இருந்தார் என்று அந்த நீரை எனக்கு முதலாவது இருக்க வேண்டும். ஐ ஆம் ஏ புவர் மேன், நான் ஏழை என்று ஜெபத்திலே ஏழையாய் நின்றவர்கள் இவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர் ஜெபித்த இந்த தாவீது ஆட்டிடையனாக இருக்கும் பொழுது இப்படி சொல்லவில்லை. அரசனாயிருந்து ஒரு துன்பம் வந்த பொழுது அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று, இந்த ஏழை அன்றும் ஏழை, இன்றும் ஏழை, என்றும் ஏழை தான். அப்படி அவன் ஜெபத்திற்கு முன்பாக நின்று இந்த ஏழைக்கு தேவையானது என்னவென்றால் அவரை கூப்பிடுகிறான். ஓ காட், தேவனே என்று கூப்பிடுகிறான். விண்ணப்பம் செய்தானே என்றெல்லாம் இல்லை. ஹி கால் கான், தேவனை அழைக்கிறான். அவனுக்கு தெரியும் அவரை கூப்பிட வேண்டும், அவர் வர வேண்டும். அவர் வந்து விட்டால் அல்லேலூயா, இடுக்கண்கள் என்று எத்தனை என்றாலும் அவர் வந்து விடுவார். அவனை ரட்சிப்பார். அந்த நாட்களிலே ஏதோ ஒரு சிலர் பேசிக்கொண்டிருந்த அந்த கதைகளிலே அந்த கதை உச்சகட்டத்தை சொல்லும் பொழுது, எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு தீங்கு நடந்தாலும் அந்த கதாநாயகன் வந்த உடனே திட்டம் என்று அடித்து அவர் விரட்டி விடுவார் என்றவர் அவர்கள் கூறி மகிழ்ந்ததெல்லாம் வெறும் திரைப்படம், வெறும் டைரக்ஷன் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம், பொய்யான திரைப்படம். அவன் வருவார், அவன் தான் எல்லாம் சரியாகி விடுவார், ஒரே எத்திலே 100 பேரோடு கீழே விடுவார் என்று மனுஷன் அதை போய் ஒரு கதாநாயகன் என்று நம்பி அவன் ரசிகனாய் அவனை தலைவனாய் கொண்டு வாழினான். என் தலைவா என்று அவன் கூறுகிறான். ஆனால் இங்கேயோ இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவர்
அவனுடைய செவிகொடுத்தலை அவர் கேட்டார். ஏனென்றால் அந்த ஏழை அவரைத்தான் கூப்பிட்டான், வேறு ஒன்றும் அவன் கேட்கவில்லை. ஒக்கான் தேவனே நீர் வாரும் என்று அவன் கேட்டான். வந்து எல்லா இடுக்கண்களுக்கும், ஒன்றல்ல இரண்டல்ல, அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டுமே அப்படின்னு வாழ்ந்து விட்டார். ஒரு நாளிலே சிந்துபாத் கதை என்று ஒன்று உண்டு. நான் என்னுடைய நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிற நாட்களிலே ஆரம்பித்தது கதை ஆரம்பம் என்று மூசாவிலிருந்து அது தொடர்ந்து ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் சிந்துபாத் கதையை போட்டுக்கொண்டே இருக்கிறான். அதையும் தொடர்ந்து போடுவதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அட்வென்ச்சர், அப்படி ஒரு பெரிய தீரச் செயல்களெல்லாம் நடைபெறும். ஆச்சரியமான தீரச் செயல்களெல்லாம் செய்வான் இந்த சிந்துபாத். அதுபோன்ற வால்யூமை அவனை எவ்வளோ வைத்திருக்கிறான். நான் பார்த்தேன், இது எத்தனாவது நாள் என்று பார்த்தேன். அது ஒரு நீண்ட ஒரு எண்ணம் வைத்திருக்கிறான். இது எத்தனையோ 28,34,222வது நாள் என்று போட்டிருக்கிறான். அடேங்கப்பா, அப்படியவன் ஒரு பெரிய ஒரு சிந்துபாத் கதையை வைத்திருக்கிறான். நானும் எண்ணிக்கொண்டேன், ஓ கர்த்தாவே, நீர் எனக்கு இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தீரே, அதை எழுத வேண்டும் என்றால் அது சிந்துபாத் பொய்க்கதை. என் வாழ்க்கையிலையும் நிஜமாகவே ஏராளமாய் செய்து எழுதி வைத்திருக்க கூடும். நான் எழுதிவிட முடியும். ஏனென்றால் ஒன்றென்று இடுக்கங்கள் அல்ல, எல்லா இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறார். எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்ன நாம் பார்க்கிறோம்? அவர் இயேசுடைய ஜெபத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் தன்னை ரட்சிக்க வல்லவரிடத்திலே கூப்பிட்டு, எப்படி கூப்பிட்டார்? பலத்த சத்தத்தோடும். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை என்று அவர் சொல்லப்பட்டு இந்த பூமியிலே அவர் இருந்தாலும், நம்மை போலவே அவர் பாடுபட்ட ஒரு இடம் என்னவென்று தெரியுமா? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு இடம் என்னவென்றால், சமமான ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னவென்றால், அவர் நோக்கி கூப்பிடுகின்ற பாக்கியம். எப்படி அவர் கூப்பிட்டார்? லேசாய் கூப்பிட்டார். அவருக்கு திருப்தி அடையவில்லை. அவர் கண்டதை போல் காண முடியவில்லை. பின்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூப்பிட்டார். பலத்த சத்தத்தோடு கூப்பிட்டார். கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டார். 42வது சங்கீதம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதே போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறீர் என்று சொல்லுகின்ற அந்த தெய்வ சிநேகம், அந்த தெய்வத்தை காண வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை, நீரின்றி எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுகின்ற அந்த ஜீவியம், நீர் வாரும். அவனுடைய சொந்த ஆத்மாவே கேட்கும், எங்கே உன் தேவன் வந்து விட்டாரா என்று கேட்டதாம் அந்த 42வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்னுடைய ஆத்மா எனக்குள் கலங்கி திகைத்து தேவன் எங்கே என்று தேடினான். அப்படி அவர் இயேசு பெருமான் இந்த பூமியிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லவரிடத்திலே அவரை நோக்கி ஜெபம் செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன ஜெபம் கேட்கப்பட்டது? ஆத்மாவை ரட்சிக்க வல்லவர் வந்துவிட்டார். அவர் இனி சுயசித்தம் செய்ய வேண்டியது இல்லை. அவருடைய சுயசித்தம் எல்லாம் மடிந்து போனது. எழுந்திருக்க செய்து பிதாவின் சித்தம் செய்யும்படி அவரை அனுப்பி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் பூரணரானார். அதுபோன்ற அற்புதம் நம்முடைய குருநாதரிடத்தில் நாம் படித்து கொள்ள வேண்டாமா? நம்முடைய இரட்சகரேசு நமக்கு அப்படி வழிவகுத்து காண்பிக்கவில்லையா? அவர் கேட்பதெல்லாம் மை ஃபாதர், என் பிதாவை என்று கூப்பிடுகிற கூப்பிடுதல் தான். ஹல்லேலூயா. ஜெபத்தினுடைய ஆதாரத்தை எவ்விதமாய் கண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் விசுவாசம் என்று எண்ணுவதெல்லாம் இந்த வேளையிலே காட் இஸ் தேன், தேவன் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அண்ட் தே வில் சீக் ஹிம், அவரை தேடுகிறவர்கள் அவர்கள் என்ன பலனை அடைவார்கள்? அவரே பலனாய் பெற்றுக்கொள்வார்கள். அவர் வருவார். அவர் வந்து
சகல இடுக்கங்களையும் நீங்களாக்கி அவர் ரட்சிப்பார். மன வேண்டுதலை கேட்பார். ஒரு நீண்ட ஒரு ஜெபத்தை போல் ஒரு இடத்துல இயேசு 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபம் செய்தாலும் அந்த ஜெபத்தில் நித்தியத்துக்குரிய, தன்னுடைய சீசர்களுக்குரிய, தன்னுடைய சபைக்குரிய முக்கியமான ஒரு ஜெபத்தை அவர் செய்யும் பொழுது அவர் சொல்லி ஜெபித்தாராம். ஏன் சொல்லி ஜெபித்தார்? அப்படிலாம் ஜெபித்தாலும் அவரையே தேடினார். அந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி என்னவென்று சொன்னார்? பிதாவே என்று சொல்வதுதான். அவரை தேடினார். கேட்கலாம், சில காரியங்களை நாம் விவரித்து ஒன்றென்று சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் கவலை இருப்பதில்லை. வந்து விட்டார், இதை நான் கேட்டுவிடுவோமே என்று கேட்பதிலே தவறில்லை. கேட்டு அதற்கு பதில் செய்வாராம். பிதாவே, நானும் நீர் ஒன்றாக இருக்கிறதே போலவே இவர்கள் நம்மிலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜெபம். அவர் விண்ணப்பத்தில் என்னத்தை ஜெபித்தார்? பிதாவே, பிலாத்தினை பிடிக்கப் போகிறானே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, அவன் என்னுடைய தலையில் முள்முடி சூட்டுவான் என்று கூட நான் கேள்விப்படுகிறேனே, நான் என்ன செய்வேன்? இப்படி அவர் ஜெபம் செய்தார். அவன் ஜெபத்தில் இருந்து தாகம் என்னவென்று தெரியுமா? பிதாவே, நான் உம்மை அறிந்ததை போலவே இவர்களும் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிந்துள்ளவோ நித்திய ஜீவன். நான் உம்மிலே இருக்கிறதை போலவே நீர் என்னிலே இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலே ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் அவர் செய்த நீண்ட ஜெபம். வேறொன்றும் அவர் நீண்ட ஜெபமாக வேறு எங்காவது இருக்கிறதா? நோ, அப்படி ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் செய்யவில்லை. அந்த ஒரு நீண்ட ஜெபத்தில் அவர் இருந்த வாஞ்சையெல்லாம் இவர்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நான் உம்மிடத்திலே வருகிறதே போல் நீ என்னிடத்திலே நெருங்கி வருவதே போல் இவர்களும் நம்மிடத்திலே நெருங்கி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஜெபம். அதுபோன்று சபையினுடைய மேன்மையை அறிந்தவர்கள் அவர் யார் என்றால் தே நோ கான், தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு நெருங்கி பழகினவர்கள். இந்த கொடிய காலத்தில் ஜனங்கள், அந்த நாளிலே அமெரிக்க தேசத்திலே கொரோனாவிலே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் மரித்த பொழுது, ஓ கர்த்தாவே, அந்த தேசத்தினுடைய செய்தியில் யாராவது ஜெபித்தாரா என்று வருகிறதா என்று பார்ப்பேன். அந்த ஜனாதிபதி ஜெபிக்கிறாரா? இல்லையே, மருந்து தேடுகிறார். இந்த மருந்தை தேடுகிறார், அந்த மருந்தை தேடுகிறார். ஈவன் இந்தியாவிலிருந்து கூட ஒரு மலேரியா காய்ச்சலுக்குரிய மருந்தை தேடி கொண்டாய ஆச்சிக்கிறோம், கொண்டு வந்து சுட்டுவிடுவேன் என்று சொல்வதை போல் அவர் கூறுகிறார். உண்மை தேடினார்லாம்? உண்மை தேடி இருக்கக்கூடாது. நம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒரு தேசம் அல்லவோ, ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு இப்படி பங்கம் வரலாமோ? உண்மை தேடாத ஜனங்களாய் போய்விடுவார்களோ? ஓ கர்த்தாவே, இப்படி நாமத்திற்கு இழுக்கு வந்து விடக்கூடாது, ஜெபித்து விடக்கூடாதா? திடீரென்று ஒரு நாள் 30,000 பேர் செத்த பிறகு ஒரு ஜெபத்தை ஜனாதிபதி ஏறெடுத்தான்னு கேட்டபொழுது அவருடைய ஜெபத்தை ப்ளீஸ் கேட்டுடலும், எப்படியாயிலும் நாமத்திற்கு மகிமையை தேடித்தாரும் என்று நானும் என்னுடைய அறையில் இருந்து ஜெபம் செய்தேன். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நான் கர்த்தரை தேடினேன். அதுவே விசுவாசத்தினுடைய வலிமை. இது விசுவாசம். அவர் எனக்கு இருக்கிறார். காட் இஸ் தேர், ஐ டோன்ட் ஃபர்கெட் தேட். மறப்பதில்லை. அவரை தேடியவர்களுக்கு, அவரை கிட்டி சேர்ந்து அவரை தேடியவர்களுக்கு பலன் தருவார். என்ன பலன் தருவார்? ஹி வில் கம். அவரே வருவார். வானத்தை அண்ணாந்து பார்த்து விடலாம், எட்டி பார்த்து விடலாம். அப்படி அவரை பார்த்து சர்வல்ல தேவனை நாம் கண்டு ஒரு பெருமூச்சு விட்டால் கூட போதும். அவர் சகலத்தையும் அவர் காரியத்தை சித்து செய்து நம்முடைய எல்லா பயத்தை நீங்களாக்கி, இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்து காத்து நடத்துவார். நண்புள்ள ஆண்டவரை, சபையோரே, நீங்கள் யாவரும் இறுக பற்றி வாழ வேண்டும். பணத்தை அல்ல, எந்த பணமும் உங்களை காக்கப் போவதில்லை. எந்த மனுஷனையும் நம்பி போய்விடாதுங்கள். பணத்திற்காக ஏதாவது கொடுப்பான் என்பதற்காக யாரையோ பிரியப்படுத்தி செல்லலாம் என்று போய்விடாதுங்கள். கிளிங் டு காட். தேவனை பிடித்து கொள்ளுங்கள். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னதை போலவே, என்னிடத்தில் டோன்ட் கிளிங் டு மீ என்று அவர் சொன்னார். நான் இன்னும் மையம் இடையில்லை, நீ என்னை நினைச்சி விடாதே, என்னை தொட்டு விடாதே. தமிழில் ஆங்கிலத்தில் டோன்ட் கிளிங் டு மீ என்று சொன்னால் என்னை தூக்கி விடாது, என்னை பிடித்து கொள்ளாதே, ஓடி வந்து கட்டி பிடித்து விடாது, பொறு என்று அவர் சொன்னதை போல் பின்பு அவர் மையம் அடைந்து விட்டார். நவ் யூ கேன் கிளிங் டு ஹிம். அவரை இறுக பிடித்து கொள்ளலாம். கட்டிப்பிடித்தேன் ஆனந்தம் என்று ஒரு பாடலில் நாம் பாடுவோம். கட்டிப்பிடித்த ஆனந்தம் கலக்க நான் உண்மை பின் விடுவேனோ? உண்மையை பிடித்து வாழ்ந்த நான்
இனி நான் உம்மோடு கலந்து விட்டேன், நான் உம்மை என்றாவது நான் விடுவேன் என்று எண்ணுகிறீரா? நோ, உம்மையே ஓடி வந்து பிடிப்பேன் என்று உன்னை எனக்கு காட்டையா போதுமையா என்று ஒரு பாடலிலே அப்படி ஒரு பக்தன் பாடுவான். அது போன்ற ஜனமாய், தேவ ஜனமாய் மாற வேண்டும். இதெல்லாம் இழந்து போன ஒரு உலகம் என்பதைத்தான் இந்த கொரோனா காட்டுகிறது. மனுஷன் தேவனை மறந்தான். ஆலயங்கள் பூட்டப்பட்டது. தேவனை காண்பவன் இல்லை, தேடுபவன் இல்லை, ஒரு நாயிலும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுவது தான் இந்த கொரோனா காலம். நாமோ மனம் திரும்பி ஃப்ரம் த பிகினிங் ஐ ஆம் வித் காட், என்ன சூழ்நிலையும் நான் தேவனோடு தான் இருப்பேன் என்று அவரை பிடித்து வாழக்கடவும். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி. நீ எங்களோடு பேசின திவ்ய வசனங்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டு மெய்யான விசுவாசம் தேவன் எங்களுக்கு உண்டு என்பதை நினைவு கூர்ந்து மறக்காமல் உம்மை தேடி உம்மை அண்டிக் கொண்டு வாழ்ந்து பலனை காண உம்மை கண்டுகொள்ள எங்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். எங்களுக்கு என்ன விண்ணப்பம் என்பதை வாயின் சொல் பெறுவதற்கு முன்பே நீ அறிந்திருக்கிறீர். தெய்வமே, நீர் எங்களுக்கு போதும். ஒரு பெருமூச்சு போதும், அண்ணாந்து பார்ப்பது போதும், உம்மை கண்டுவிட்டால் போதும். இது ஒன்று பாக்கியத்தை, ஜெபத்தின் வலிமையான பாக்கியத்தை, கர்த்தருக்கு காத்திருந்து அவரை கண்டடைகின்ற பாக்கியத்தை எல்லோருக்கும் தருகிறாங்க. பிதாவே, இயேசு சொன்னதை போல் அவர் உம்மிலும் நீர் அவரிலும் நாங்கள் அவர்களிலும் அவரோடு சேர்ந்து இருக்கிற வாழ்க்கையை வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.